ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். ஒரே வாரத்தில் 26% ஒரு ஷேர் லாபம் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பென்னி ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பென்னி ஸ்டாக்கு ரேஞ்சுக்கு இதனுடைய விலை இருந்தாலும் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா மல்டிபேகர் அளவுக்கு இருக்குது. இதனுடைய இந்த ஒரு வாரம் மூமெண்ட் அப்படின்றது நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது பிடிச்ச விஷயமா இருக்கும். அந்த முதலீட்டாளர்கள் மத்தியில் இது பரபரப்பாக இப்போது பேசுகிற அளவுக்கு இதனுடைய விலை மூமெண்ட்டுன்றது இருக்குது. இந்த ஷேர் நான் குறிப்பிட்டு சொல்லணுன்னா சலாசர் டெக்னோ இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட ஷேர் தான். இது இந்த கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா ₹5.85 அப்படின்ற விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி 9 ஏப்ரல் 2026 இதனோட விலை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ₹7.36 போயிருக்கு. இது எப்படி நடந்தது, இதனுடைய டீட்டெயில்ஸை அதனுடைய சார்ட் வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டை வச்சு இந்த கம்பெனியோட நிதிநிலை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இந்த அதிரடி உயர்வு? அதுக்கு முன்னாடி இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா டெலிகாம் டவர்ஸ், ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காங்க. இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர இந்த பென்னி ஸ்டாக் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மல்டிபேகராக மாற வாய்ப்பு இருக்குது. பென்னி ஸ்டாக்ஸில் ரிஸ்க் அதிகம் இருந்தாலும் இந்த காஃபி கேன் டெக்னாலஜியை பற்றி புக் எழுதின நம்ம சௌரவ் முகர்ஜி அவங்க சொன்னது போல் நம்ம சரியான வளர்ச்சியை அடையாளம் கண்டு நீண்ட காலம் காத்திருந்தா, அதாவது லாங் டேர்ம் நம்ம வெயிட் பண்ணோம்னா அது பெரிய சொத்தாக மாறும். ஆனால் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த நிறுவனத்தோட சமீபத்திய நிதிநிலை அறிக்கையை வச்சு, அதான் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவோம்ல, இந்த நிறுவனத்தோட நிதி ஆதாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? முக்கிய நிதி விவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல அசெட்ஸு, அதாவது சொத்துக்கள். நிறுவனத்தினுடைய மொத்த சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக சீராக உயர்ந்து வருது. இது அவங்க மேற்கொண்டு வரும் புதிய திட்டங்கள் மற்றும் விரிவாக்கத்தை காட்டுது. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி, அதாவது சரக்கு இருப்பு அப்படின்றது இவங்க கட்டுமான துறையில் இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட எப்போவுமே கணிசமான அளவு மூலப்பொருட்கள் கையிருப்பில் இருக்கும். அது மாதிரி இப்போவும் இருக்குது, இதில் காட்டியிருக்காங்க. ரெண்டாவதாக கடன் அளவு அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், டெப்ட்டு. இது ஒரு பென்னி ஸ்டாக்ன்றதுனால ரொம்ப கவனமாக கையாள வேண்டியதாக இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு ஓரளவுக்கு கடன் இருக்குது, கடன் இல்லாமல் இல்லை, கடன் கொஞ்சம் இருக்குது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் இந்த கடனை நிர்வகிக்கும் திறன், அதாவது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மேம்பட்டுருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறுவனத்தினுடைய கையிருப்பு நிதி தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. இது எதிர்கால வளர்ச்சி மற்றும் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. இந்த டிவிடெண்ட்னு சொன்ன உடனே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இவங்க 2024 4:1 அப்படின்ற விகிதத்தில் போனஸ் பங்குகளை கூட கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக 4 ஷேர் இலவசமாக கிடச்சிருக்கும். இதனால தான் இப்போது பங்கோட விலை குறைஞ்சி வந்தது கூட ஒரு காரணமாக இருக்குது. அனுஷம் ஷேர்ஸோட பார்வை இந்த ஷேரை பற்றி சொல்லணும்னா, அதாவது சலாசர் டெக்னோ இன்ஜினியரிங் ஒரு க்ரோத் ஓரியன்டு கம்பெனியாக இருக்குது. ரயில்வே அப்புறம் சோலார் துறையில் இவங்களுக்கு அதிக ஆர்டர்கள் கிடைச்சிட்டு வருது. ஒரு முதலீட்டாளராக இவங்களின் காலாண்டு லாபம் தொடர்ந்து அதிகரிக்குதா அப்படின்றத மட்டும் நீங்கள் கவனித்து வரணும். லாங் டேர்முக்கு போடும்போது நம்ம அந்த குவார்ட்டர்லி ப்ராஃபிட்ஸை மட்டும் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ரைசிங்கில் இருக்கா, இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத மட்டும் கவனிக்கணும். இந்த ஷேரோட டெக்னிக்கல் சப்போர்ட் லெவல்ஸ் எந்த விலையில் வாங்கலாம், இப்போது சமீபத்தில் இந்த வார் வேறு போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதனால் அதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போ பார்த்துடலாம். முதல்ல ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற நிலவரப்படி இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா ₹7.80 இருக்குது முதல் ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ₹8.10 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த விலையை தாண்டிச்சுன்னா, இந்த விலையை தாண்டி ஒரு நாள் க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த ஷேர் பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்கு ₹9.50 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா தெரியுது. சப்போர்ட் லெவல்னு எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், இப்போது கொஞ்ச நாள் இந்த வார்னால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வருது இல்லைங்களா, மாறி மாறி வருது இல்லையா. இப்போ ஏதோ சீஸ்ஃபயர் சம்மந்தப்பட்ட ட்வீட்டு ட்ரம்ப் போட்டதுனால நேற்றும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இது கிடச்சிருக்கு நிஃப்டியில்.
ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாமே நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி ஏறிச்சு. ஸோ இப்படி ஏறினதுனால யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு அந்த லாப நோக்கம் காரணமாக பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சிதுன்னா இது எங்கே வரும் அப்படின்னு பார்க்கும்போது ₹6.50 அப்படின்றது வந்து ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கும் கீழே போதுன்னா இந்த வாரத்தினுடைய பிகினிங்கில் பார்த்த மாதிரி ₹5.90 வரைக்கும் அடுத்த சப்போர்ட்டு இதில் நம்ம பார்க்கலாம். RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இப்போது 70க்கு மேலே இருக்குது. 70க்கு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பங்கு மிக வேகமாக ஏறி இருக்குது. அதனால் ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய அப்சைட் மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது இந்த சார்ட்டில் பார்க்கும்போது.